நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் 4ஆம் தேதி முதல் மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது. கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சாதகமாக இருக்கிறது. பார்த்திங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று ராசியை பார்க்குறார். ராசியில் குரு பகவான் இருக்கார். உங்களை பொறுத்த வரலையும் 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் உங்களை 11ஆம் இடத்துல சனி பகவானே இருக்கார், 10 குடையவன். அதனால் கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறதால் இந்த வாரம் மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுலேயும் குறிப்பாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இதுவரை இருந்திடாத ஒரு அதாவது திருப்பங்கள் ஏற்பட்டு பெரிய லெவலில் ரீச் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க, வேலைவாய்ப்பு கிடைக்கும். தொழில் புதுசாக துவங்கணும்னு நினைக்கிறீங்க, தொழில் துவங்கலாம். இப்படி பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வருமா என்று சொன்னால் கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் நல்லது நடக்குமா அப்படின்னா நண்பர்கள் ஆதாயமாக இருப்பார்கள். கூட்டு தொழில் எப்படி இருக்கும்? கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், அக்கம் பக்கம் எதிரோடு பக்கத்தோடு எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு உண்டு. பூர்வீக சொத்து பிரிச்சுகளன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும். அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக மிக சிறப்பாக இருக்க போகிறது. இந்த மேஷ ராசியில் பிறந்த இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது ஒரு சாத்தியமாகும், சரித்திரமாகும் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். சாதிக்கப் போகிறீர்கள். போட்டி பந்தயம் போட்டி தேர்வு இருக்குது, இல்லை எக்ஸாம் எழுதுகிறீங்க, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1 குரூப் 2 இது போல் பேங்க் எக்ஸாம், ரயில்வே சர்வீஸ், இது போன்ற எக்ஸாம் தேர்வுகள் எழுதும்போது நீங்கள் கண்டிப்பாக அதில் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். இன்டர்வியூ எதாவது வந்து அட்டன் பண்ணால் இன்டர்வியூ செலெக்ஷன் ஆவீங்க. அதே நேரத்தில் ஸ்போர்ட்ஸ், அதாவது வாலிபால், கிரிக்கெட்டு, ஃபுட்பால் இது போன்ற ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் இன்னும் 10ஓட 11 இருக்கிறவங்க இப்போ நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலேயே 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடம் 11ஆம் இடத்தில் இருக்கிறது மிக மிக சிறப்பு. நல்ல பண வருவாய், பொருள் வருவாய் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதால ஏதாவது ஒரு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க. அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ஸ்பெக்குலேஷன், லாட்ரி சீட்டு, ரேஸு போன்ற பந்தயம் இது போன்ற விஷயங்கள் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு
ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம், சாதிக்க முடியும் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் ஒரு சிலர் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும், வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் நிச்சயமாக ஏற்படும். மற்றபடி ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். ஆன்மீக டூர் இல்லை இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட டூர் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள். மற்றபடி உங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற அரசு துறைகளில் பணிபுரியும் அன்பர்கள், இதர பணியாளர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேர்களுக்கும் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். நினைக்கிறத சாதிக்க முடியும். உங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்ப்பீங்க. சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் சிறந்து விளங்கும். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கிறதால நீங்கள் ஏனோ தானோன்னு பண்ணால் கூட தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் நல்ல பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாடு சந்தர்ப்பம் கூடி வரும். வெளிநாட்டு பயணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றபடி இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 4ஆம் தேதி சந்திராஷ்டம நாளாக வருவதால் அந்த ஒரு நாள் தாங்க சந்திராஷ்டமம். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. மற்ற வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு காக்கும். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம். வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்கள் உங்களுக்கு திருப்புமுனை ஏற்பட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். சாதிப்பீர்கள். சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ரிஷப ராசி கால புருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் அதிகபட்சமாக 5 நாளும் 10ஆம் இடத்தில் 2 நாளும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார். ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால நல்ல யோகமான ஒரு பாக்கியமான ஒரு வாரம். அதுலேயும் கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. சுக்கிரன் 4ஆம் இடத்தை பார்க்கிற, குரு பகவானும் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். செவ்வாய் பகவானும் 8ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது 4ஆம் இடம் ரொம்ப சிறப்பாகிறது. வீடு வாங்க, மனை வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, வீடு பெயிண்ட் பண்ண, இல்லை வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண, இப்படி எந்த வேலையை எடுத்து இறங்கி செய்கிறீங்களோ அந்த வேலையை கண்டிப்பாக சிறப்பாக செய்வீங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் பழசு விற்றுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்குது. இல்லை புதுசாகவே கூட வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த 2ஆம் இடத்து அதிபதி புதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. அவர் பார்த்திங்கன்னு சொன்னால் நீச்ச பங்கம் பெறுகிறார். அப்போது உச்சநிலை பெறுவதாக ஒரு அர்த்தம். நீச்ச பங்கம்னா வக்ரம் பெறுகிறார். வக்ரம் பெற்றால் வக்ரம் பெறும், நீச்சம் பெறும் கிரகம் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை தரும்னு அர்த்தம். அப்போ 2க்கும் 5க்கும் உடையவர் 11ஆம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்கிறதால பொருளாதார மேன்மை, சுபீட்சம், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, வாக்கு சாதுரியம் உடைய இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் சாதிக்கக்கூடிய வல்லமை கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி சொத்து பத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும். படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இல்லை. 5ல் கேது இருக்கிறது ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். மற்றவங்க ஆட்டையை போடுறதுக்கு நினைப்பாங்க. நீங்கள் குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் மற்றும் தாய் தந்தையுடைய ஆசீர்வாதம் பெற்று சென்று வாருங்கள். நீங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். ஆனால் பிள்ளைகளுடைய உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கல்வி மிக மேம்பாடு அடையக்கூடிய
அடையக்கூடும் என்று சொல்லலாம். மற்றபடி 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். மற்றபடி வெளிநாடு செல்லவிருக்கும் இந்த அன்பர்கள் உங்களுடைய வெளிநாட்டு பயணத்திட்டம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தாராளமாக செல்லலாம். சாதிப்பீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும், அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கணும். அப்படி ஒரு நிலை இருக்கிறது. இருந்தாலும் 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, நண்பர்களை புரிய வைங்க. மற்றபடி கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு, கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக அமைகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறதால செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், அதாவது பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலேயே கலைத்துறையில் இருக்கும் அன்பர்கள் சாதிக்கப் போகிறீர்கள். மற்றபடி சூரியன் 10ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 4ஆம் வீட்டை பார்ப்பது மிக மிக சிறப்பு. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, அதாவது சூரியன் சனி இணைவு என்று சொன்னால் சந்தைக்கு இடர்பாடுகள் வந்தாலும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். தொழிலதிபர்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு பாதையில் செல்லும் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் 11ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுங்கிறது ரொம்ப அற்புதங்க. வெளிநாட்டு பயணத்திட்டம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் உங்கள் வாக்கு வன்மையாக, அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வாரம். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க. 12இல் குரு செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ரிஷபராசிக்கு 4, 5, 6 மார்ச் 4, 5, 6 சந்திராஷ்டம நாளாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி உங்களுக்கு தாய் சொந்தங்களால் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ஆதாயத்தை தரும். புதிய வண்டி பழசை வச்சுட்டு புதுசு வாங்கலாம். சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். வெளிநாட்டு பயணத்திட்டம் உங்களுக்கு நலம் பயக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு மேன்மையான ஒரு ஸ்திரத்தன்மையை பார்க்கலாம். தற்காலிக போஸ்டிங்கில் இருக்கிறவங்க நிரந்தரமாக இருப்பாங்க. நிரந்தர போஸ்டிங் வாங்குவாங்க. அதே நேரத்தில் வேலைவாய்ப்பு படித்து முடித்த இளைஞர்கள், வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு அவங்களுக்கு உகந்த ஜாதக அடிப்படையில் தொழிலோ அல்லது உத்தியோகமோ ஏதாவது ஒன்று அமைந்து நல்ல பிஸி ஷெட்யூல் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் உங்களுக்கு இப்பொழுது எங்கே இருக்கிறார் அப்படின்னா 1க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் உடைய புத பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். நீச்ச நிலையில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் நீச்ச பங்கம் பெற்று, அதாவது உச்சநிலை பெறுகிறார் என்று சொன்னால் மிகையாகாது. அப்போ ராசிநாதன் 10ஆம் இடத்துல நல்லா இருக்கார். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். இந்த கணக்கு எழுதுகிறவங்க, ஆடிட்டரு, இந்த வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள், மற்றபடி டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். புதனுடைய ஆதிக்கம் ஆடிட்டரு, இந்த ஆசிரிய பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள்,
ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த வாரம் ஒரு மேன்மையான ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது திகழ்கிறது. 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. இளைய சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒருத்தருக்கு அன்னோன்னி இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதாவது கருத்து வேதம் இருந்திருக்கலாம் இது வரைக்கும். இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. எந்த ஒரு சிறிய முயற்சி எடுத்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும். 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஏதோ உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம். செலவுகள் ஏற்படும், மருத்துவ செலவுகள். மற்றபடி வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை. அப்போ மன உளைச்சல் ப்ளஸ் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒரு செலவு இருக்கும். அது மெயின்டெனன்ஸ் செலவு திடுதுப்புன்னு பார்த்தா பெரிய செலவாக வைக்கும். இப்போ குழா உடஞ்சி போயிடும். இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக் ஒயரு தீஞ்சி எரிஞ்சு போயிடும். இப்போ ஏதோ ஒன்று மட்டுமே நீங்கள் மாற்றணும். எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யக்கூடாது. இழுத்து போட்டால் ரெட்டிப்பு செலவாகும். எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும், பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ரேஸு, லாட்ரி சீட்டு, மற்றபடி ஸ்பெக்குலேஷன், அந்த ஷேர் மார்க்கெட்டு போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாரம். சந்தோஷமாக இருப்பீங்க. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வாரம். அதே நேரத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். அதே நேரத்தில் உங்கள் தேக ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், இப்படி நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதே நேரத்தில் திருமண வயதில் இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் 8ஆம் இடத்தில் யார் இருக்கிறாங்க? செவ்வாய், சுக்கிரன் இருக்கிறார்கள். 8ஆம் இடம் அசிங்கம், அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம். இருந்த போதிலும் அங்கே வந்து உங்களுக்கு அது அஞ்சிக்குடையவன் போய் அங்கே அமர்ந்தார்னு சொன்னால் அப்போ அந்த இடம் சிறப்பாக இருக்கிறது. எந்த குறையும் இல்லை. எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. தைரியமாக செயல்படுங்கள். மற்றபடி 9ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். காரகோ பாவனாஸ்தி. தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். தந்தைக்கு செலவினங்கள் ஏற்படும். அவருடைய தொழில் சிறப்பாக அமையாமல் போகலாம். சூரியன் சனி இணைஞ்சாலே தந்தைக்கும் உங்களுக்கும் ஆகாது. ஆனால் சொந்த தொழில் பண்ணுறவங்க சிறப்பாக தொழில் அமக்கலமாக சொல்லுங்கள். ரொம்ப சிறப்பாக சொல்லும். ராகு 10ஆம் இடத்துல இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார், எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். அவருக்கு சொந்த வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு வேலையை செய்வார். அப்போ 10ஆம் இடம் என்று சொன்னால் தொழிலில் வந்து கடனை வாங்கி கடன் கேட்பீங்க. உங்கள் ஆஃபீஸுக்கு வர்றவங்களே அவங்களே சொல்லுவாங்க, நான் தரேங்க கடன் அப்படின்னு. உங்கள் கடைக்கு வர்றவங்களே சொல்லுவாங்க. அப்போ கேட்குற இடத்துலாம் கடன் கிடைக்கும். கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழிலில் விரிவாக்கம் பண்ணுங்கள். இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். சூப்பராக ரன் பண்ணக்கூடிய நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும். புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அச்சகத்துறை, கலைத்துறை, மீடியாத்துறை, தொலைக்காட்சித்துறை,
இந்த துறைகளில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம். தொட்டது தொடங்க போகிறது. நல்ல லாபமயம் நிச்சயமாக உண்டு. இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி சந்திராஷ்டம நாளாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்க, துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த வாரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பரான சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிக்கு இப்பொழுது அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறது. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். உங்களை பொறுத்தவரையிலையும் அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பயப்படாதீங்க. மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருக்கிறது. எஸ்பெஷலி குரு பகவான் பாருங்கள், உங்களுக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து 10க்குடைய செவ்வாய் உங்களுக்கு 7இல் அமர்ந்து உச்ச நிலையில் இருந்து 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். தொழில் சிறப்பாக செல்கிறது. 10க்குடையவன் செவ்வாய் 4ஆம் பார்வையாக தன்னுடைய 10ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ கடகத்துக்கு 10ஆம் வீட்டை பார்க்குறார். கடகத்து அதாவது 10ஆம் வீட்டில் குருவே இருக்கிறார். அப்போ தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது. தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்குனா அப்போது வருமானம் சிறப்பாக தானே இருக்கும். அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். நல்ல தொழிலில் நல்ல அதிகப்படியான ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களை பொறுத்தவரை உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட்டாலும் 7ஆம் இடத்து அதிபதி சனி 8ஆம் இடத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம், வீண் வாக்குவாதங்கள் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் இது. 3ஆம் இடத்துல கேது இருக்கிறார். 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் ஒரு அற்புதமான பலன்களை தரும்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது. ஆனால் இந்த கேது பகவான் உங்களுக்கு குடும்ப ரீதியாக உத்தியோகம் அல்லது தொழில் ரீதியாக நட்பு ரீதியாக கூட உங்களுக்கு பல நிலைகளில் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பினைத்தான் இந்த கேது பகவான் ஏற்படுத்தி தருவார். இந்த 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு. இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா நல்ல வருமானம் வருது. இப்போ 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார், மாத்ருஸ்தானம், வீடு வண்டி வாகனஸ்தானம். அப்போ சொத்து பத்தில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். வண்டி வாகனங்கள் பழசை வச்சுட்டு புதுசு வாங்கலாம். இல்லை அதே நேரத்தில் உங்களுக்கு சொத்து பத்துக்கள், அதாவது இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், ஃப்ளாட் வாங்கணும், உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக சுகவாசியாக இருப்பீங்க. என்னதான் அஷ்டமத்து சனி நடந்தாலும் அதே நேரத்தில் உங்களுக்கு பிள்ளைகளுடைய கல்வி மிக மிக சிறப்பாக அமையும். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 7இல் உச்ச நிலையில் இருந்த போதிலும் பிள்ளைகளால் செல்வாக்கு, பிள்ளைகளால் நன்மைகள் நடக்கும், பிள்ளைகளால் கௌரவங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் கிடைக்கும். இருந்த போதிலும் 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறதால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடங்களில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட காரணம் இருக்கிறது. மற்றபடி 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வெளிநாட்டு பயணத்திட்டம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா? நிச்சயமாக அனுகூலத்தை தரும். நீங்கள் பிறப்பு ஜாதகம்
இப்போ என்ன சொல்கிறது, வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக தாராளமாக முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் இருந்த போதிலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு மறைமுகமான இடத்துலேருந்து வருமானம் வரும். மறைமுகமான வருமானம் அப்படின்னும் பொழுது நீங்கள் தான் இது பண்ணணும். மறைமுக வருமானம் நிச்சயமாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. வெளிநாட்டு பயணத்திட்டம் கை கொடுக்குன்னு சொல்லிட்டோம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 9ஆம் இடம் அப்படின்னும்போது 12ஆம் இடத்து அதிபதி 9ல் போய் உட்காந்துருக்காரு. அப்போ கண்டிப்பாக வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போகலாம். பல நன்மைகள் நடக்கப் போகிறது. உயர்கல்விக்காக போனாலும் சரி, உத்தியோகத்துக்காக போனாலும் சரி, சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, சாதிப்பீர்கள். நிச்சயமாக நன்மைகள் பல நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இப்போ 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாரமாக பதவி பறிபோகும் கிடையாது. உங்களுக்கு தொழிலில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம். அதே போல் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு தேவையில்லாத ட்ரான்ஸ்ஃபர் போட்டு உங்களை இது பண்ணுவாங்க. இருந்தாலும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பாதகத்தன்மை நிச்சயமாக ஏற்படுத்தாது. மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி 7ல் அதிகபட்சமாக 5 நாள் இருக்கார். 8ஆம் இடத்துல 2 நாள் தான் இருக்கார். அப்போ மறைமுக வருமானம் நிச்சயமாக வரும். உங்களை பொறுத்தவரையிலையும் கலைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்கள், தொலைக்காட்சி ஆகட்டும், இல்லை மற்றபடி சினிமா துறையில் பணியாற்றுபவர்களாக, டெக்னீஷியனாக இருக்கட்டும், நடிக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை கேமராமேன், எடிட்டர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை சிறப்பாக அமையப்போகிறது. வண்டி வாகனங்கள் வாங்க போகிறீங்க. சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நாள் இந்த வாரம். இந்த கடக ராசிக்கு பார்த்திங்கன்னா 8, 9, 10 சந்திராஷ்டம நாள் வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வண்டி வாகனங்களில் பயன்படுத்தாதீங்க. இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனின்னு பயப்படாதீங்க. யோகமான ஒரு வாரம். சாதிக்க போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்காக செலவு பண்ண போகிறீங்க. இப்படி பல சிறப்பான அம்சங்கள் இருக்கிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வணங்குங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இந்த வாரம் சூப்பராக இருக்க போகுது. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசி இந்த வாரத்துக்கு, இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல இருக்கலாமா? பகை வீடு, அதுவும் பகை கிரகமான சனியோடு இணைஞ்சிருக்கு. அதனால் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நண்பர்கள், உறவினர்கள் போன்ற இடங்களில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும். மற்றபடி ராசியை குரு பார்க்குறது மிக சிறப்பு. உங்கள் கௌரவம் எந்த நிலையிலும் குறைந்து விடாது. கௌரவம், புகழ், அந்தஸ்து நிச்சயமாக இருக்கும். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். ஆனபோதிலும் 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது சில பிரச்சனைகளை தரும். குடும்பத்தில் என்னதான் அந்யோன்யமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும். மற்ற குடும்ப உறுப்பினர்களாலும் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். பேசுகிறதுல எச்சரிக்கையாக இருக்கணும். பணம் பல வகையில் வந்தாலும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் கூட செய்யக்கூடாது. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் இந்த வாரம் கொஞ்சம்
விழிப்புணர்ச்சியோடு பேசணும். ஏன்னா ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. வென்றுட்டா பரவாயில்ல, கொன்னுட்டா பிரச்சனை இல்லையா? சொல்லால் பிரச்சனை வரக்கூடாது இல்லையா? மற்றபடி 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இப்போ 4ஆம் இடம் சனி பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், பாதியில் நின்று போய் பழுதாகும். 2வது தாய் ஸ்தானம் இல்லையா, மாத்ருஸ்தானம் இல்லையா, தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அவங்களுக்கு மருத்துவ செலவு வைக்கும். மற்றபடி உங்களுக்கு சுகஸ்தானம் சரியில்லை, அதனால் உங்களுக்கு பிபி சுகர் எகிறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு திடுதுப்புனி மெயின்டெனன்ஸ் செலவு ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கி வச்சுருப்பீங்க. ஆனால் அது ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு இந்த ஒரு வாரத்திலே காலி ஆகிடும். அப்படி ஒரு திடுதுப்புன்னு செலவுகள் வரும். மெயின்டெனன்ஸ் செலவு எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் செய்யுங்க, எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யாதீங்க. மற்றபடி குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் இருக்குது. மற்றபடி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சொத்து பத்து பிரிச்சுக்கணுன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், தாராளமாக பிரித்து கொள்ளலாம். அதே நேரத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறார். அதனால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். அதனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் போகிற வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எங்கே போனாலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் என்பது சர்வசாதாரணமாக அமையும். அப்போ அந்த எதிர்ப்புகளை நீங்கள் சமாளிக்கணும்னு சொன்னால் புன்முறுவலை வரவழைத்து கொண்டு நீங்கள் கொஞ்சம் சுதாரிப்பாக நடந்துக்கிட்டால் தான் பிரச்சனைகள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி இப்போ ராகு கூட 8ல் இருக்கார். அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் 8ஆம் இடம். அங்கே போய் ராகு இருக்கிறான்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் உங்களை தேடி பிரச்சனை வரும். அதாவது யாரோ 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க, அவங்களுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு உங்களை சாட்சி கூப்பிட வச்சுருவாங்க. இப்படி சில இக்கட்டான சூழ்நிலை அமைந்துவிடும். எச்சரிக்கையோடு இருங்கள். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்து அதிபதி அதிகபட்சமாக 6ஆம் இடத்தில் 5 நாள் இருக்கிறதால வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க, அந்த கலைத்துறையில் இருக்கும் அன்பர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இல்லை மேலே வேலை பார்க்குறவங்க, அதிகாரிங்க இல்லை பாஸு, இவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக ஒரு இணக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்குகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். பேசுகிறத ஜாக்கிரதையாக பேசணும். ஆனால் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும், அதில் ஒன்றும் குறை கிடையாது. சந்தோஷமான ஒரு வாரமாக இருந்தாலும் உங்களுக்கு பல டென்ஷன், தேவையில்லாத இடர்பாடுகள், இன்னல்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஏன்னா ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கிறதே ஒரு மைனஸு. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டி தரும். ஆனால் தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் ஓரளவுக்கு நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க. வாக்கினை, அதாவது எதை நாவை அடக்கி கொண்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. கன்னி ராசி கால புருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் 7ஆம் இடத்தில் நீச்ச நிலையில் இருந்தாலும்
அவர் வக்ரகதியில் இருப்பதால் நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் அடைந்தால் அது உச்ச பலனை தரும் என்பது கணக்கு. இப்போ அங்கேருந்து ராசிநாதன் ராசியை பார்க்குறது மிக மிக சிறப்பு. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. இந்த கூட்டு தொழில் செய்வாங்க இல்லையா, கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ராசியில் கேது இருக்கிறது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்காது, ஒரு தெளிவான அதாவது உங்களை நீங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு விடும். ஆனால் மனைவிக்கு, உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு ஈடுகட்ட, அதாவது இப்போ கருத்து வேறுபாடு வரும், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு வாரம். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு வாரம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் எடுக்கின்ற முயற்சி முதலில் தோல்வி பெற்றாலும் பிறகு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இளைய சகோதரிகள் உங்களுக்கு எதிர்ப்பாக பேசுவார்கள், அல்லது சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறது மாத்ருஸ்தானம், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். அதே நேரத்தில் சொத்து வத்துக்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். வீடு விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு, ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்க எல்லோருக்கும் சிறப்பான காலகட்டம். கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் சிறப்பாக கல்வி பயிலுவார்கள். 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். 5 குடையவன் 6ல் இருந்தாலும் அது சுக்கிரனும் இருக்கிறார் 5ஆம் இடத்துல. அதனால் உங்களை பொறுத்தவரை லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரமாக இது அமைகிறது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய உயர்கல்வி மிக உன்னதமாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு எதில் சென்றாலும், எந்த ஒரு எக்ஸாம் நடத்தினாலும், இல்லை நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமு இல்லை போட்டி பந்தயம்னா நீங்கள் தான் வின் பண்ணக்கூடிய அமைப்பு. 6ல் சனி அப்படின்னா எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் இளைஞர்களுடைய தேடல்கள் சாத்தியமாகும். அது சரித்திரமாகன்னு கூட சொல்லலாம். உங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் வாலிபால் பிளேயர், இல்லை கிரிக்கெட் பிளேயர், இல்லை ஃபுட்பால் பிளேயராக இருந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க, அந்த ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக வின் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது கொஞ்சம் பிரிவினை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிவினையை காட்டுகிறது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. இல்லை வெளிநாடு போயிடுங்க, வேலைக்கு போகிறீங்க, வெளியூர் போங்க, வெளிமாநிலம் போங்க. அப்போ வேலைக்கு போகிறேன்னு பேர் வெளில பிரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அப்போ அந்த பிரிவு ஒரு நல்ல பிரிவு தானே. அது இது. ஆனால் உள்ளூர்லேயே இருந்தீங்கன்னா சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். பாருங்கள், 8ஆம் இடத்துல குரு இருக்கார். 7 குடையவன் 8ல் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம். எப்படின்னா அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வருவாங்க. அல்லது அவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி 7ல் அமர்ந்திருக்கிறதால பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், வழக்கறிஞர்கள், ஜோதிட அறிஞர்கள், ஜோதிட பெருமக்கள், யூடியூப் நடத்தக்கூடிய அன்பர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு வாரம். உங்களை பொறுத்தவரையிலையும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களை பொறுத்தவரையிலையும் 5ல் சுக்கிரன் இருக்கிறதால ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்காக முயற்சிப்பீர்கள். மற்றபடி இந்த வாரம் நல்ல வருமானம் வரும்.
குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உண்டு. வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம். தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும். அதுவும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு நல்ல ஒரு ரெமுனரேஷன் கிடைக்கும், ரெகக்னேஷனும் கிடைக்கும். பத்திரிகை துறை, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கும் என்ன வேலைக்காக முயற்சி பண்ணாலும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக தெரியும். இருந்த போதிலும் செலவினங்கள் இருந்தாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைந்தாலும் இந்த கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் கணவன் மனைவி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். நண்பர்கள்கிட்டேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2 3 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த வாரம் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு சுக்கிரன் அதிகபட்சமாக மகரத்தில் 5 நாட்களும் கும்பத்தில் 2 நாட்களும் இருந்து சஞ்சாரம் செஞ்சு பலன்களை தர இருக்கிறார். ராசியை குரு பார்க்குறார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருவே இருக்கிறார். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 5ல் சனி பகவான் இருக்கார். இப்போ 7க்குடைய செவ்வாய் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அமக்கலமான ஒரு வாரமாகத்தான் விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரப்போகிறது. அதாவது ஒரு சிலர் பணம் சம்பளம் வாங்காமல் கௌரவ தொழிலில் ஒரு சிலர் கௌரவமாக இருப்பாங்க, உத்தியோகம் பார்ப்பாங்க, கௌரவமாக ஒரு சில முக்கிய பதவியில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பை தரும். சமூகத்தில் நல்ல பேரு, புகழ், அந்தஸ்தை உயர்த்தி தரும் என்று சொன்னால் மிகையாகாது. 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கறதால குடும்பத்தில் இருக்கிறவங்க, கணவன் மனைவி, மற்ற வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் எல்லா நிலைகளிலும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தாங்க பேசணும். எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சி பெரிய வெற்றியை தேடித்தரும். இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் இருக்கிறார், செவ்வாயும் இருக்கிறார். பழைய வண்டி வாகனங்களை மாற்றிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, இல்லை புதுசாகவே வண்டி, அதாவது ஃப்ரெஷ்ஷாகவே எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும். வீடு வாங்க, மனை வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, இது ஏதாவது ஒரு நிலையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. பூமி லாபம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அமையப்போகிறது. யோகம் அடிக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. 5ஆம் இடத்தில் சூரியன், சனி. தந்தைக்கு இடர்பாடுகள், இன்னல்கள் இருந்த போதிலும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சிவனினுடைய அருள் கடாட்சத்தினால் இந்த வாரம் மிக மிக சிறப்பாக சொந்த தொழில் விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இளைஞர்கள், அதாவது துலா ராசியில் பிறந்த இளைஞர்களுக்கு அவங்களுடைய தேடல்கள் என்பது இந்த வாரம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அவங்களுடைய தேடல்கள்னால் எக்ஸாம் எழுதுவாங்க. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி 1 குரூப் 1, 2 இது போல் எழுதலாம். பேங்க் எக்ஸாமு, ரிசர்வ். அதே நேரத்தில் உங்களுக்கு
ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே சர்வீஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய அமைப்பு இருக்கலாம். ஸ்போர்ட்ஸில் ஒரு சிலர் கலந்துக்கலாம். 10ஓட 11 இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருந்தவங்க இப்போ பார்த்தா நிலைமை நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடி தருவார். வெற்றி ஒன்றையே உங்களுக்கு லட்சியமாக செயல்படுவீர்கள். கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் வரும். கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க. அதே நேரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது. அரசு உத்தியோகமாகட்டும், சொந்த தொழிலாகட்டும், இதில் கலைத்துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களாகட்டும், இல்லை மீடியா போன்ற அச்சக பத்திரிகை துறையில் பணியாற்றுபவர்களாகட்டும், அனைவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிக மிக ஒரு உன்னதமான ஒரு முத்தாய்ப்பான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். நல்ல சம்பாத்தியம், இரட்டிப்பு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். தூக்கம் வராது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். மொத்தத்தில் ராசியை குரு பார்ப்பது, 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மிக மிக உன்னதமான ஒரு அமைப்பு. அதுவும் 11ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே பண வருவாய், இரட்டிப்பு வருவாய் வரும். ஒரு ஏனோ தானோன்னு நீங்கள் தொழில் பண்ணால் கூட அதில் ஒரு வருமானம். இப்போ உதாரணமாக அந்த நடைபாதை வியாபாரிகள் இருப்பாங்க. வண்டி வாகனங்களில் எடுத்து போய் காய்கறி பழங்கள்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல அருமையாக வியாபாரம் ஆகும். சும்மா சாதாரணமாக கேஷெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஏதோ ஒரு கடமை வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி போவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வாரம் ரொம்ப அற்புதமான ஒரு பலனை பெறப்போகிறீர்கள். நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். ரேஸு, லாட்ரி, சீட்டாட்டம் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டமாகவும் இது விளங்குகிறது. நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். உங்களை 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது. அஷ்டலட்சுமி யோகத்தை தரப்போகிறது. மொத்தத்தில் நீங்கள் சிவனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. விசாகம், 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? ராசிநாதன் உங்களுக்கு செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் வீர தீர பராக்கிரம இடத்தில் உச்சநிலையில் இருக்கிறார். இது ராசிநாதன் உச்சநிலையில் இருந்து 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பதும், குருவும் 10ஆம் இடத்தை பார்ப்பதும் மிக மிக அற்புதத்திலும் அற்புதம். விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில், உத்தியோகம் மிக மிக அமக்கலமாக செல்லக்கூடிய ஒரு அம்சமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். அர்த்தாஷ்டம சனி. ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கைகால் வலி, முட்டு வலி, முதுகு வலின்னு அவஸ்தைப்படுவீங்க. நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். இந்த ஸ்லோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் கூட செலவு வைக்கும். திருதுப்புன்னு செலவு நல்லா போயிட்டு இருந்தது, என்னப்பா திடீர்னு வண்டி நிறைய செலவு வைக்குதுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடும். அதையும் தாண்டி தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். பிள்ளைகளினுடைய வளர்ச்சி மிக அபரிதமாக இருக்கும். அவங்களுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும். அதுவும் உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிராப்தம், ரொம்ப அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரும்.
படிக்கிற இடத்துல இல்லை வேலை பார்க்குற இடத்துல இடர்பாடுகள் இன்னல்கள் வரும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது 6இல் குரு ஊரில் பகை என்று சொன்னாலும் கூட குரு பார்வை நன்மைகள் தரக்கூடிய ஒரு நிலை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாட்டு பயணம் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு திட்டமிட்டிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலமான செய்திகள் வந்து வெளிநாட்டுக்கு தயாராவீர்கள் என்று சொல்லலாம். மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்தில் அதிகபட்சமாகவும் 5 நாளும் 4ஆம் இடத்தில் 2 நாளும் இருந்து சஞ்சாரம் செய்வதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள். மற்றபடி சினிமா தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு அம்சமான காலகட்டம். அந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணிபுரிபவர்கள், அதோடு பார்த்திங்கன்னா செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள், விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்க எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா உத்தியோகம் பிரமாதமாக அமையும். உத்தியோகத்தில் நல்லது நடக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், நல்ல தகவல்கள் வரும். சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் இணையணுமோ அதில் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் தாராளமாக தொழில் துவங்கலாம். ரொம்ப இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப யோகமான ஒரு வாரம். ஒரு கேஷுவலாக தொழில் பண்ணால் கூட அது வந்து ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு பிரம்மாண்டத்தை தேடித்தரும் தொழிலில், உத்தியோகத்தில் என்று சொன்னால் மிகையாகாது. அப்போ தொழில் உத்தியோகம் நல்லா இருக்குன்னு சொன்னால் வருமானம் ரொம்ப சிறப்பாகத்தானே இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களை பொறுத்தவரையிலேயே இந்த ராசி அன்பர்களுக்கு 11இல் கேது இருக்க கொடுத்து வைக்கணும். நல்லது நடக்கும். விபரீத ராஜயோகங்கள் நடக்கும். மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரலாம். ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கேது பகவான் உங்களை வாழ்க்கையில் பெரிய லெவலில் உயர்வடைய செய்வார். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகளே ஏற்படும். இந்த சனி பகவான் 4ஆம் அதாவது 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறதால வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. ஆனால் சாதிப்பீங்க. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருப்பீங்க. அப்போது இன்புட்டு இருக்கும்பொழுது அவுட்புட்டு கிடைக்கும். அப்போ சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுடைய இளைஞர்களுடைய தேடல்கள், இன்டர்வியூ எதாவது அட்டன் பண்ணுறாங்க, இல்லை ஸ்போர்ட்ஸு கலந்துக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் ஸ்போர்ட்ஸில், அதாவது விளையாட்டுத்துறையில் இருக்கிறாங்க அப்படின்னா, விளையாட்டு அப்படின்னா வாலிபால், ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, டென்னிஸு இப்படின்னு எந்த ஒரு விளையாட்டில் இருந்தாலும் 10ஓட 11ஆ இருந்த நீங்கள் இப்போது உங்களுக்கு நம்பர் 1, நம்பர் 2 பொசிஷன் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நீங்கள் விருச்சிக ராசி அன்பர்களை திரும்பி பார்க்க வைக்கும். இந்த உலகம் திரும்பி பார்க்க வைக்கும். உங்களை அற்புதமாக ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். அதே நேரத்தில் ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது, கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். 5க்குடைய செவ்வாய் 2ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து ஸ்தான பலத்தை பெற்று 7 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசியை பார்க்கிறார். இது பல நிலைகளிலும் ஒரு அம்சமான ஒரு நிலை. 7க்குடைய புத பகவான்
4ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்தை 10க்குடைய புதன் 10ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். கிரகங்களுடைய அமைப்புகளினால் நல்ல அருமையான பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. முதல்ல ராசியை குரு பார்க்குறார். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயரும். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். இது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயும் இருக்கிறார். உச்சம் பெற்று 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து 4ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறதால பூர்வீகத்தில் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பதால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள், விவசாயம் சார்ந்த பிரிவில் பணி செய்பவர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். கடகண்ணி வச்சுருக்கிறவங்க, கம்பெனி வச்சுருக்கிறவங்க, சொந்த தொழில் வச்சுருக்கிறவங்க இன்னும் கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம். கடகண்ணியை விரிவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு அம்சமான காலம் இருக்குது. ஆனால் விரிவாக்கம் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக கடகண்ணியை விரிவாக்கம் பண்ணக்கூடாது. ஏன்னா 10ஆம் இடத்துல கேது இருக்கிறத சுருக்குவார் அவர். அதான் அப்போது நீங்கள் உங்களுக்கு பல பன்முனைகளில் வருமானம் வரும். உங்களுக்கு பல வழிகளில் வருமானம் வந்தாலும் தொழில் ரீதியாகவும் வருமானம் வரும். நீங்கள் அதுக்காக எல்லா துட்டியும் கொண்டு போய் தொழிலில் போட்டிங்கன்னா கடன் ஆகிடுவீங்க. நான் இருக்கிறத சுருக்கம் பண்ணுவார். கேது இருக்கிற இடத்த சுருக்கம் பண்ணுவார் இல்லையா? அப்போ நீங்கள் தொழிலில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும், அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வாங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், அதாவது டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அச்சகத்தில் பணிபுரிகிறவங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ஜோதிட வல்லுநர்கள், இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலகட்டம். இந்த 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது. விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் தொடங்க போகிறது. ஒரு அற்புதமான காலகட்டம். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். வீடு வாங்கணும், மனம் வாங்கணும்னு ஒரு தாட் இருக்கும், உங்களுக்கு எண்ணம் இருக்கும். ஆனால் அது பெரிய லெவலில் கொண்டு போய் ரீச் ஆகிடுங்க. ஒரு 50 லட்ச ரூபாய் வாங்கணும்னு நினச்சா அது 1 கோடி ரூபாய் கொண்டாந்து விடும். ஏன்னா ராகு அங்கே இருக்கிறது விரிவாக்கம் பண்ணுவார், பிரம்மாண்டத்தை தருவார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக எவ்வளோக்கு வாங்க முடியுமோ அவ்வளோக்கு வாங்குங்க, அவ்வளோ செய்யுங்க. கொண்டு போய் கடனாக்கி விட்டுருவார். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க. நல்ல உங்களுக்கு பங்கு சந்தோஷமாக கிடைக்கும். அதே நேரத்தில் சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, மற்றபடி உங்களுக்கு ஸ்பெக்குலேஷன், அந்த ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், மனைவி வழி சொந்தங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது வெளியூர், வெளிநாடு, இப்படி போய் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணலாம், இல்லை உயர்கல்விக்காக போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக கூட செல்லலாம். எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். தந்தையால் அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்குகிறது. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது.
முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால், விருச்சிகத்தை சனி பார்ப்பதால் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, தூக்கம் வராது. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கிளம்புங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தத்தில் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு நிலையில் கிரகங்கள் இருப்பதால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க, வெற்றி அடைய போகிறீங்க. சிறப்பான ஒரு வாரமாக இது விளங்குகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்ட நட்சத்திரம் உள்ளடக்கியது. அவிட்டும் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பீடம், அவருக்கு மூலத்திரிகோண வீடும் அதுதான், அங்கே இருக்கிறார். ஸோ ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியான 4க்கும் 11க்கும் உடைய செவ்வாய் ராசியில் இருக்கிறார். 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் ராசியில் இருக்கிறார். இப்படி கிரகங்கள், குரு பகவானும் நாளில் இருக்கார். கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆனால் 7.5 சனி போயிட்டுருக்கு. இந்த 7.5 சனி மகர கும்ப ராசிகளுக்கு ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணாது. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் தீய பலன்கள் தராது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள். அதனால் யார் உண்மையாக உழைக்கிறாங்களோ அவங்கள பொறுத்தவரையிலையும் சனி பகவான் கெடுதல் பண்ண மாட்டார். அப்போது உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறது. ஒரு பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும், நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் 2ஆம் இடம் சனி இருப்பதால், வாக்குஸ்தானம் என்பதால் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கையாக பேச வேண்டும். கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி சூரியன் வேறு 2ல் வந்து உட்காந்துருக்கார். அப்போ கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி மறுபடியும் இந்த சனி பகவான் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு மறுபடியும் 27 வருஷம் ஆகும். அப்போது ஒரு ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் அப்போது உங்களுடைய அபிலாஷைகள், எண்ணங்கள், கோரிக்கைகள் நிறைவேறும் அல்லவா? திருப்திகரமான காலம்தான். உங்களை பொறுத்தவரையிலையும் 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். ஒரு அமோகமான பலன்களை பார்க்க போகிறீர்கள். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ல் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. பல நிலைகளில் உங்களுக்கு ராஜயோகத்தை வழங்குவார். 3ஆம் இடத்து ராகு, அதாவது எப்பவும் உபஜயஸ்தானத்தில் இந்த ராகு கேதுக்கள் இருந்துட்டாலே ஒரு பெரிய நன்மைகளை வழங்கக்கூடிய என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். எடுக்கின்ற முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும். நீங்கள் முயற்சி கூட பெரிய லெவலில் திங்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். 4ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கிறார். அப்போ வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட மிக சிறப்பாக இருக்கும். இந்த சூரியன் சனி இணைவு என்பது இந்த சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க. சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை,
கம்பெனி, இந்த லேத் ஃபேக்ட்ரி, இப்படி இந்த வைத்து கொண்டு இயங்கி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு, தொழிலாளி முதலாளிகளுக்கும் சில பிரச்சனைகள் வந்தாலும் அது கருத்து வேறுபாடு இருந்து அது சரி செய்யப்படும். இருந்த போதிலும் தொழில்துறை சிறந்து விளங்கும். தொழிலதிபர்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம், இன்னல்கள் வரலாம், தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான காலகட்டம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். 9ஆம் இடத்தில் கேது இருப்பதால் உங்களை பொறுத்து தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம், இன்னல்கள் வரலாம். வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தாவஜிகளை சரிவர எடுத்துச் செல்லுங்கள். இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லை கூடுதலாக இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். இப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சிறப்பாக தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அப்போ டபுள் இன்கம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். அதாவது ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறீங்க, இல்லை இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறீங்க, இப்படி எல்லா சலுகைகளும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, என்னதான் 7.5 சனி நடந்தாலும் உங்களுக்கு தொழிலில் ஒரு திருப்பு முனை, ஒரு முத்தாய்ப்பான காலம், உத்தியோகத்திலையும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. வேலைக்காக புதுதாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களும் தாராளமாக முயற்சி பண்ணலாம். 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுவதில் கொஞ்சம் காலதாமதம் எடுத்தாலும் 11th ஹவரில் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளை, வீடு வாங்க, மனம் வாங்க, பிள்ளைகளுக்கு கல்வி செலவு, இப்படி எல்லாமே சுப செலவாகத்தான் அமையுமே ஒழிய உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே சுப செலவு தான். அசுப செலவுக்கு இங்கே இடம் கிடையாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு யோகமான, ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. அவிட்டம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் அவருடைய ராசியில் இருப்பது மிக மிக சிறப்பு. இந்த ராசி மூலத்திரிகோண ராசி. சனி பகவானுக்கு ஆட்சி பெறும் வீடாகவும் அமைகிறது. அப்போது இந்த ராசிநாதன் ராசியில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க இருக்குது? ஆனால் ராசிநாதன் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் வந்தால் 7.5 சனின்னு ஒரு அமைப்பு இருந்த போதிலும் உங்களுக்கு சொந்த வீடு என்பதால் உழைப்பை மட்டும் நம்பக்கூடியவர்கள் நீங்கள். அதனால் உங்களுக்கு உழைப்பை உண்மையாக உழைப்பவர்களுக்கு இந்த சனி பகவான் ஒன்றும் பண்ணாது, கெடுதலே செய்ய மாட்டார், மாறாக நல்லது செய்யக்கூடியவர்கள். இதில் என்னன்னா 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் ராசியில் இருக்கிறார். சனிக்கு சூரியன் ஆகாது. இருந்த போதிலும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அபரீதமான ஒரு வருமானம், சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லை, உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உங்களுக்கு 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். பிரம்மாண்டத்தை தருவார், குடும்பத்தை விரிவாக்கம் பண்ணுவார், நல்ல வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும், விரிவாக்கம் பண்ணுவார். 2ல் ராகு இருக்குன்னா நல்ல நேரம் இருந்தால் நீங்கள் உங்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். பெரிய லெவலில் ரீச் ஆவாங்க. வழக்கறிஞர், ஆடிட்டர், வங்கி பணியாளர்கள், அதே நேரத்தில் ஆசிரியர் பெருமக்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய சொற்பொழிவாளர்கள், இவங்களை மேடை பிரசங்கம் பண்ணக்கூடியவர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், இவங்களுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டம். நல்ல பெரிய லெவலில் ரீச் ஆவாங்க. நேரம் நல்லா இருந்ததுன்னா. சரியில்லைன்னா ஒரு சொல் கொல்லும், அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதனால் இருந்த போதிலும் 2ல் ராகு இருக்கிறது ஒரு அனாவசியமான வார்த்தைகள், பிரம்மாண்டம் இருக்கும். வார்த்தைகள் நல்ல விமர்சையாக இருந்தாலும் சில நேரத்தில் பிரச்சனைகள் தரும். எச்சரிக்கையாக பேச வேண்டும்.
மற்றபடி குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி, உங்களுக்கு கணவன் மனைவி 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் அன்னோன்யம் இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப உறுப்பினர்கள், வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்களால் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க. 3ஆம் இடம் குரு பகவான் இருக்கிறார். அது செவ்வாயினுடைய வீடு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. மிக மிக சிறப்பாக இருக்க போகிறீர்கள். அதுலேயும் இந்த ஃபிசிக்கல் சம்மந்தப்பட்ட, அதாவது ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்க, மல்யுத்தம், இப்போ ஸ்போர்ட்ஸு, இப்படி அதில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். ஸோ அதாவது வாலிபால் பிளேயர், ஃபுட்பால் பிளேயர், கிரிக்கெட் பிளேயர், இவங்கெல்லாம் 10ஓட 11 இருந்தவங்க இப்போ இந்த காலகட்டத்தில் நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களுக்கு 5க்கும் 8க்கும் உடைய புதன் நீச்ச நிலையில் இருந்தாலும் வக்ர நிலையில் இருப்பதால் உச்ச நிலையில் இருப்பதாக ஒரு ஐதீகம். அதனால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் குலதெய்வத்தின் பிளஸ்ஸிங் கண்டிப்பாக இருக்கும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம். அதே நேரத்தில் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு, கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்கிறார். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன், அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் விழிப்புணர்ச்சி தேவை என்பதை வலியுறுத்தி சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கும். தந்தைக்கு இடர்பாடுகள் இருந்தாலும் அவரால் அனுகூலங்கள் கிடைக்கும். வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, நன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அல்லது ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் நீங்கள் போயிட்டு வந்தாலும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. அதிகமாக உழைக்கணும். 10க்குடையவன் 12 உச்ச நிலையில் இருக்கிறார். இருந்த போதிலும் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக திருப்பு முனை ஏற்படும், மாறுதல்கள் கிடைக்கும், ஒரு சீர்திருத்தங்கள் உருவாகி நல்லது நடக்கப் போகிறது என்றாலும் கூட அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மேனாமணிக்கையாக வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். நீ சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கே போனாலும் அப்படித்தான். மற்றபடி இன்புட் இருக்கும் பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உண்டு தானே. அப்போது நல்ல சம்பாத்தியம், வருமானம் இரட்டிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். பெண்களால் ஆதாயமும் இருக்குது, பெண்களால் செலவினங்களும் இருக்கிறது. அதே நேரத்தில் சகோதரர்களால் கூட செலவினங்கள் ஏற்படும். அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய எல்லாம் சுப செலவு தான். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு அமக்கலமான ஒரு வாரம். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. மீன ராசியினுடைய அதிபதி குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். எப்போவுமே இந்த ராசிநாதன் ராசியில் இருந்தால் ஆட்சி பெறுகிறார், அது சிறப்பு தான். ஆனால் கோச்சார ரீதியாக குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு செல்லும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது 2ஆம் இடம் தனஸ்தானம், தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டல்லவா. அப்போ இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு சுபிட்சம், பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய காலகட்டம். ஆனபோதிலும் ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். 7ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் இருக்கிறார்.
ராகு இருக்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை தரும். எந்த ஒரு வேலையும் எடுத்தோமா முடிச்சுமான்னு முடிக்க மாட்டீங்க. இன்னும் பெருசாக வேணும், பெரிய திங்கிங், அதாவது கற்பனை அதிகமாக இருக்கும், பிரம்மாண்டம் அதிகம் இருக்கும். இன்னும் இதை விட பெருசாக செய்யலாமா அப்படின்ற ஒரு தாட்டு ஏற்படும். அதனால் கொஞ்சம் வேலையை ஸ்லோ பண்ணுவீங்க. இருந்த போதிலும் நேற்று நைட்டு ஒன்று அனுப்பிங்க, பொழுது வஞ்சி வேறு ஒன்று டிக்ளேர் பண்ணுவீங்க. ஆசிலேஷன் மைண்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும். அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாம். வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், மற்றபடி அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் வாக்கினை தொழிலாக கொண்டு தான் செயல்படுறாங்க அவங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இது போன்ற இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுறவங்க இருக்கிறாங்க. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க. அவங்க டாக்டர்ஸ்லாம் போய் பார்ப்பாங்க. அவங்க பேச்சு தான் மூலதனம். அதுபோல் வாக்கினை தொழிலாக இதுபோல் நிறைய தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு இப்போ வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலமாக விளங்கப் போகிறது. சாதிக்க முடியும், ஷைன் பண்ண முடியும். அதாவது இப்போ ஒரு வழக்கறிஞர் இருக்கார், இப்போ இவ்வளோ காலமாக எங்கே வாழ்ந்த இன்றைக்கி இவ்வளோ ஆர்கியூமெண்ட்டு சூப்பராக பண்ணுறேன் அப்படின்னு அவருக்கு ஒரு நேரம் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். ரேட்டிங் கூடும் இல்லையா? அதுதான் அங்கே இருக்கிற ஒரு நிலைமை. சிறப்பாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். அது மட்டும் இல்லைங்க, வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறதால 7ஆம் வீட்டை புதன் பார்க்குறார். 7க்குடையவன். ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கருத்து ஒற்றுமை இருந்தாலும் சில நேரங்களில் கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள்கிட்டையும் ஒரு நல்லிணக்கு இருக்காது. பேச்சுவார்த்தை, விவாதங்கள், வீண் விவாதங்கள் வரும். வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இருந்த போதிலும் 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகலட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமைகிறது. 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இருந்த போதிலும் வெளியூர், வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தந்த போதிலும் எடுத்து செல்லும் தாஸ்தா வேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. தொழில் எவ்வளோக்கு எவ்வளோ காசு வருமா, கேட்ட இடத்துல தொகை கிடைக்கும், அமௌண்ட்டு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை வச்சு தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அல்லது இன்னொரு தொழிலை, இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணலாம். காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில் எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். தனியார் துறையில் இருக்கிறீங்க, உங்களுக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபரு, இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கிறதால மேலிடத்தில் நிர்வாகத்தில் செல்வாக்கு கிடைக்கும். உங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிர்வாகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். என்னங்க எங்களுக்கு 7.5 சனி போயிட்டுருக்கேன், நீங்கள் எல்லாம் இப்படி சொல்கிறீங்களே. இருக்கட்டும், முதல் 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க முதல் ரவுண்டு நடக்கக்கூடிய இளைஞர்கள் சரியாக படிக்க மாட்டாங்க. அரியர்ஸ் வச்சுப்பாங்க, இல்லை ஏதாவது படிப்பில் கொஞ்சம் சரியில்லாத ஒரு எதிர்பார்க்குற மார்க் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது 2வது ரவுண்டாக இருக்கும். நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கை, இதுதான் கல்வி, இதுதான் தொழில், இதுதான் உத்தியோகம் அப்படின்னு நிரந்தரத்தை, அதாவது இதுதான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போகும் இந்த 7.5 சனி. இது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை திருவிழா சச்சரவில்லி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி
எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிட போகும். தொழில் உத்தியோகம் சிறப்பாக செல்லும். லாபம் கிடைக்கும். அசையா சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும். பெண்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கப் போகிறது. தந்தையால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை. இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். சூப்பரான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். துர்க்கையை போற்றுங்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.